மக்கள் திலகம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து 5 வருடத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார். ஆந்திர நடிகர் NTR அவர்கள் கட்சி ஆரம்பித்து அதே ஆண்டில் முதலமைச்சரானார். அவர்களைப் போல் நாமும் கட்சி ஆரம்பித்தால் முதல்வராகி விடலாம் என்ற கனவில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் முதல் உலகநாயகன் கமலஹாசன் வரை ஏராளமான நடிகர்கள் கட்சியை தொடங்கி அல்லல் பட்டு, அவஸ்தைப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, இருந்த சொத்துக்களில் ஏராளமானவற்றை இழந்து போற்றி கொண்டாடிய மக்களாலேயே பல வகையிலும் விமர்சிக்கப்பட்டு போதுமடா சாமி என்று வெளியே வந்தவர்களும் உண்டு. இன்னமும் வெளியே வர முடியாமல் திரிசங்கு சொக்க நிலையில் ஊசலாடி கொண்டிருப்பவர்களும் உண்டு. இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று அவரது ரசிகர்கள் மட்டுமல்ல, பெரும்பாலான தமிழ் மக்கள் எதிர்பார்த்த காலம் ஒன்று உண்டு. 1996 அவர் அரசியலுக்கு வந்திருந்தால் அவர்தான் முதலமைச்சர் என்றும், கலைஞர் மற்றும் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னராவது அவர் வந்திருந்தால் கண்டிப்பாக அவர்தான் தமிழகத்தின் முதல்வர் என்றும் பொதுமக்கள் மட்டுமல்ல, அவரது ரசிகர்கள் மட்டுமல்ல, பல அரசியல் பிரமுகர்களின் எதிர்பார்ப்பும் இருக்கவே செய்தது. ஆயினும் அவர் அதற்கான முயற்சியை மேற்கொள்ளவில்லை. இதற்கு என்ன காரணம்? அரசியல் மீதான பயமா? இருக்கும் பொருளை இழந்து விட்டால் என்ன செய்வது என்ற தயக்கமா? இருக்கும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சமா? பதவியின் மீது அவருக்கு நாட்டம் இல்லாத மனமா? அல்லது ஆன்மீகத்தில் ஈடுபட்டதனால் ஏற்பட்ட ஞானமா? ரஜினிகாந்த் அவர்களின் பஞ்ச் டயலாக்குகள் யாவற்றையும் தொகுத்தால் அதுவே ஒரு மனிதனின் வாழ்காலத்திற்கு போதுமான புத்திமதிகளை தந்துவிடும். அத்தகைய சிந்தனை ஆற்றலுடையவர் அவர். கடந்த காலத்தில் முதலமைச்சர்களாய் பதவிக்கு வந்தவர்களின் நுட்பமான காரணிகளை கண்டுபிடித்தவர் அவர். இன்னும் சொல்ல போனால், எது எப்போது யாருக்கு கிடைக்க வேண்டுமோ அது அப்போது அவர்களுக்கு கிடைத்தே தீரும் என்ற இயற்கையின் கோட்பாடு அவருக்கு மிக நன்றாகவே புரியும். இப்போது கூட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எதிர்பார்ப்பு பட்டியலில் இருந்து அவரை எவராலும் நீக்கிவிட முடியாது. ஆனால் அதற்காக அவர் வலிந்து எவ்வித முயற்சியையும் மேற்கொள்ளப் போவதில்லை. இது உங்களுக்கு ஒரு புதிராகவே தோன்றும். கடந்த கால நிகழ்வுகளை சற்று ஊன்றி கவனித்தால் அதுதான் உண்மை என்று நீங்களே ஒத்துக்கொள்வீர்கள். எம்ஜிஆர் அண்ணாதுரையை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று 1967 அரும்பாடுபட்டு உழைத்தாரே தவிர, அடுத்து கலைஞர் கருணாநிதியை 1969 முதலமைச்சராக்கி பார்க்க வேண்டும் என்று உழைத்தாரே தவிர, தான் முதலமைச்சராக வேண்டும் என்று ஒரு நாளும் சிந்தித்ததும் இல்லை, செயல்பட்டதும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அவர் வெளியேற்றப்பட்ட போதும் மனமுடைந்த நிலையில் இருந்தாரே தவிர, உடனே புது கட்சியை தொடங்கி முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று திட்டம் தீட்டவும் இல்லை, செயல்படவும் இல்லை. அரும்பாடுபட்டு திமுகவை வளர்த்த அவரை துச்சமென நினைத்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் தூக்கி எறிந்த போது கொஞ்சமும் அதனை தாங்கிக் கொள்ள முடியாத திமுக தொண்டர்கள் செய்த நிர்பந்தத்திலும் பலரும் தீக்குளித்து இறக்கும் அளவுக்கு போனதாலுமே அவர் அதிமுகவை தொடங்கினார். தனது சுயமரியாதையை விட தொண்டர்களின் சுயமரியாதையை காக்கவே கட்சியை வளர்த்து முதலமைச்சராகவும் பொறுப்பேற்றார். இறங்கா சிம்மாசனமாய் 87 வரை வீற்றிருந்தார். செல்வி ஜெயலலிதாவும் அப்படித்தான். எம்ஜிஆரின் இறப்பும் போது சோகமே வடிவாய் நின்ற அவருக்கு இழைக்கப்பட்ட துன்பங்களும் அவமானங்களும் கொஞ்சமல்ல. எனக்கு அரசியலும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் என்று விரக்தியில் வெளியேறிய அவரை உடன்பிறவா சகோதரி என கொண்டாடப்பட்ட சசிகலா அவர்களின் பிடிவாதத்தாலும் அவமானத்தை வெகுமானமாக மாற்றி காட்ட வேண்டும் என்று அவருக்குள் ஒருவித வைராக்கிய சிந்தனையை அவர் உருவாக்கியதாலுமே அதனை அவர் ஒத்துக்கொண்டு செயல்பட ஆரம்பித்தார். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பொறுப்பேற்று இரும்பு பெண்மணி என்று எல்லோராலும் பாராட்டப்பட்டார். அவரது இடம்
இன்றும் எவராலும் நிரப்பப்படவில்லை. ஒரு முறை பத்திரிகை நிருபர் ஒருவர் ஜெயலலிதா அவர்களிடம், நீங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று எப்போதாவது ஆசைப்பட்டது உண்டா என்று கேட்ட கேள்விக்கு, இல்லவே இல்லை, அப்படி ஒரு ஆசை என்னிடம் இருந்ததே இல்லை என்றே பதிலளித்தார். யாருக்கு எதை எப்போது கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் இறைவனின் சித்தம் அல்லது இயற்கையின் சித்தம், எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். அந்த ஆன்மீக ஞானத்தை முழுமையாக அடைந்தவர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். அதனால்தான் இன்னமும் அவர் இளமை உணர்வோடு இன்பமாக வாழ்ந்து வருகிறார். துள்ளி குதித்து நடனமாடும் சூப்பர் ஸ்டார் கதாநாயகனாகவும் காட்சியளித்து வருகிறார். எது தனக்கு கிடைக்க வேண்டுமோ அது தானாக கிடைக்கும். கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போகாது. நாம ஒன்றை பெற வேண்டும் என்று வலிந்து தேட முயற்சித்தால் அது மிகுந்த துன்பத்தைத்தான் கொடுக்கும், மன நிம்மதியை ஒரு நாளும் தராது. எதிர்கால கனவில் நிகழ்காலத்தை இழந்துவிடக் கூடாது. மன நிம்மதி உடையவனே மாமனிதன், மற்றபடி அரசனும் ஆண்டியும் ஒன்றுதான் என்ற ஞான தெளிவு திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு எப்போதும் உண்டு. இன்று சினிமா புகழின் உச்சியில் சிறப்பாக நடித்து கோடிக்கணக்கில் சம்பாதித்துக் கொண்டிருந்த விஜய் அவர்கள் அரசியலில் பிரவேசித்து பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். அவரது கடந்த கால நடவடிக்கைகள் எதுவும் முதலமைச்சராக ஆக வேண்டும் என்று கனவில் இருந்ததாக தெரியவில்லை. அத்தகைய ஆசை அவருக்கு முன்பே இருந்திருந்தால் மக்களோடு மக்களாக மக்கள் போராட்டத்தில் நின்றிருப்பார். அரசியலை படிப்பதும் அதற்கான அறிவாற்றலை வளர்ப்பதும் பேட்டி கொடுப்பதும் பிரச்சனைகளை எதிர்கொள்வதுமாக இருந்திருப்பார். ஆனால் இன்று மக்கள் தொட முடியாத உயரத்தில் வாகனத்தில் நின்றபடி மைக்கில் பேசுவதும் பொறுப்பாளர்களின் சந்திப்பை கூட மிக சுருக்கமாக வைத்துக் கொள்வதும் இன்று இதர கட்சிக்காரர்களால் மிகவும் மோசமாக விமர்சிக்கப்படும் நிலையில் உள்ளது. ஆனாலும் ஏதோ ஒரு சூழ்நிலை அவரை அரசியலுக்குள் இழுத்து வந்து சேர்த்திருக்கிறது. இவ்வளவு கூட்டம் நமக்கு ஏன் கூடுகிறது? இது அவருக்கே புரியாத புதிர். அவர் அப்படி என்ன சாதித்து விடுவார் என்று இவரை நம்பி நாம் கூடுகிறோம். இதுவும் மக்களுக்கு புரியாத புதிர். கூட்டணி வைத்து போட்டியிட்டால் உடனிருக்கும் பொறுப்பாளர்கள் உடனே எம்எல்ஏ பதவியை பெற்றுவிடலாம் என்ற முயற்சியை ஏற்கின்ற போதும் அது கைகூடவில்லை. இதற்கான காரணம் யாருக்கும் தெரியாது, இறைவனுக்கே வெளிச்சம். அறிஞர் அண்ணா மறைந்த போது அடுத்து நாவலர் நெடுஞ்செழியன் தான் முதலமைச்சர் ஆவார் என்று எதிர்பார்த்தோம். கலைஞர் கருணாநிதி முதலமைச்சரானார். எம்ஜிஆர் மறைந்த போது நாவலர் நெடுஞ்செழியன் தான் முதலமைச்சர் ஆவார். இல்லை இல்லை, VN ஜானகி அவர்கள்தான் முதலமைச்சராக தொடர்வார் என்றெல்லாம் எதிர்பார்த்தோம். அடுத்து வந்த தேர்தலில் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சரானார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்த போது சசிகலா அவர்கள் தான் முதலமைச்சராக போகிறார் என்று எதிர்பார்த்தோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரானார். அதனை அவர் ஒரு நாள் முன்பு கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார். இதுபோல் நாளை முதலமைச்சராக போவது யார் என்று தீர்மானிப்பது மக்கள் ஓட்டு மட்டுமல்ல, அந்த மக்களையே இயக்கும் இறைவனின் கையில் தான் உள்ளது. நாளை நடக்கப் போகும் அதிசயத்தை யாராலும் அறுதியிட்டு உறுதி கூற முடியாத உலகத்தில் வாழும் நாம் மது இல்லாத, லஞ்ச லாவண்யம் இல்லாத, ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்கும் ஒருவரை முதலமைச்சர் ஆக்கு என்று இறைவனை வேண்டிக் கொள்வோமாக.